கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் நம்மோடு கூட பேசும்படி கற்பமா. வானத்தையும் பூமியும் வார்த்தையாலே படைத்த சர்வவல்லமுள்ள தெய்வமே, ஆவியானவரே நீ எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். உன் ஆகாரத்தை தண்ணீர் போனா சாப்பாட்டை தண்ணீரை போட சொல்லல. ஆண்டவர் சொல்ல, நீங்க படுகிற பிரயாசத்தை, உங்க நம்பிக்கைய எங்கெங்கே விதைக்காதீங்க. தேவனிடத்தின் மேல, இயேசுவின் மேல உங்க நம்பிக்கை வைங்க. தண்ணீர் ஆகாரம் மட்டும் என்ன பண்ணும், அது கீழே போனாலும் ஒரு நாளைக்கு நிச்சயமாக அது முளைக்கும். நிச்சயமா அது பலனை கொண்டு வரும். அது கீழே நீங்க வாசிங்கன்னா 4ஆம் வசனம், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான். இப்ப காட்டுல படிச்சா விதை பறைக்குன்னு சொல்லி, ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி நம்ம என்ன பண்ணோம், அந்த காரியங்களை செய்யும் பொழுது நம்ம எடுக்கிற முயற்சிகள்லாம், சில பேர் நான் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், எவ்வளவோ நான் இது பண்ண, அது தோல்வியில முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, உன் ஆகாரத்தை என்ன பண்ணு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி உங்க வாழ்க்கை என்ன பண்ணுங்க. ஆமா, நீங்க தொடங்குங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாம இருக்கிறேன், ஆகாரத்தை விதைக்காம இருக்கிறேன், என் விசுவாசத்தை நான் என்ன அதை பெருக்காம இருக்கிறேன், வசனத்தை நான் படிக்கிறேன், ஆனால் அது என்னால செயல்படுத்த முடியல. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவனுக்கு பலன் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக ஆண்டவர் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு நீடித்த நாட்களாக என்ன பண்ணுவோம், வசனத்தை தான் போட்டு பாருங்க, அநேக நாட்கள் பின்பு பலனை காண்பாய். அநேக நாட்கள் எடுக்கும். ஒரு மரத்தை வச்சா கூட உடனே நம்மளுக்கு அது கொடுக்காது, ஆனா அது நாட்கள் என்ன பண்ணும், அது எடுக்கும். ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பதியின் வயிற்றின் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறிந்திருக்கிறது போலவே, நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செய்கைகளை நீ அறியாய் அப்படின்னு போட்டு. இப்ப எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு குழந்தை ஒரு கருவுல உருவாதிருக்கும்னா ஆண்டவர் பாருங்க அந்த எப்படி அழகாக அதை உருவாக்கி என்ன பண்ணாரு. இன்னைக்கு ஒரு மனிதனாக நம்ம என்ன பண்றோம், குடும்பத்துல சின்ன குழந்தையா வரணும், எவ்வளவு இன்னைக்கு வாய் பேசுறோம். ஆமா, என் அம்மா அப்பா என்ன பண்றாங்க, எம்மா அமைதியா இருமா அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் எத்தனையோ வருது. ஆனாலும் பாருங்க, நம்ம ஆச்சரியமாய் தேவன் இந்த நாள் வரைக்கும் நடத்தி அழகு பார்த்துக்கிற தேவன். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறா, உங்க ஆகாரத்தை தண்ணீர் மேல என்ன பண்ணுங்க, உங்க ஜெபத்தை சோர்ந்து போகாம நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள், நீங்க எடுக்கிற பலன்கள்லாம் வேற எதில் வைக்காதுங்க. ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டவராக இயேசு கடவுளுடைய இயேசுடைய வார்த்தை மேல நீங்க நம்பிக்கை வச்சு செய்யுங்க. நிச்சயமாக அநேக நாட்களுக்கு பின்பு நல்ல ஒரு பலனை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. அதனால வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் பலன் அளிப்பார். பலன் அளிக்காம யாரும் என்ன விடுகிற தேவன் அல்ல. அவனவனுக்கு கூடிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார் ஆண்டவர். ஒருவேளை நன்மை செஞ்சிருப்பீங்க, அந்த நன்மைக்கு எந்த விதமான பதிலே வராமல் இருக்கும், அவங்க தீமை செஞ்சுக்கலாம், அதை அப்படின்னா கவலைப்படாங்க. ஆனா அந்த நன்மைக்கு பதிலாக நிச்சயமாக உங்களுக்கு நன்மை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக நாட்கள் நிச்சயமாக, ஒருவேளை நாட்கள் எடுக்கலாம், சில மாதங்கள் எடுக்கலாம், வருஷங்கள் எடுக்கலாம். கண்களை பூத்து குழுந்து என்ன செய்வோன்னு ஏக்கத்தோடு இருந்தாலும் நிச்சயமா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாய் முடிவு உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க பெறுகிற, நீங்க வாசிக்கிற, நீங்க தேடுகிற, நீங்க உண்மையாய் ஆண்டவர் தேடும் பொழுது, நீங்க உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய பலனை, அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அந்த நம்பிக்கையை ஆண்டவர் மேல வைங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் பெரிய அற்புதங்களை நீங்க எதிர்பார்த்து ஆண்டவர் நம்பிக்கை உங்க விதை என்ன பண்ணுங்க, விதைங்க. வாய்க்குமா வாய்க்கான்னு சொல்றாங்க, நிச்சயமா வாய்க்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, நம்பிக்கையோடு கூட. ஏன்னா தேவனை தேடுகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்று என்ன பண்ணும், விசுவாசிக்கிறவங்களும் எல்லாம் கூடும். நம்ம விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணால் வேஸ்ட்டு. ஆனா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்வாங்க, நான் ஏசப்பா வார்த்தை முழுமையா 100க்கு 100 நம்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நீங்க பார்க்க முடியும், அதிசயங்களை நீங்க பார்க்க முடியும், அந்த பலனை நீங்க பார்க்க முடியும். அந்த எதிர்பார்ப்போடு கூட இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அருமையா தேவ பிள்ளைகளை, அதனால உங்க ஆகாரத்தை, உங்க ஜபத்தை, உங்க என்னென்ன இதுன்னா அதை என்ன பண்ணுங்க, சந்தோஷத்தோடு விதைங்க. ஆமா, விதைக்காம இருக்காதீங்க. அந்த காரியங்கள் என்ன பண்ணுங்க,
எழுந்து சோர்வுல எடுத்து போட்டு மறுபடியும் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழும்பி செய்யுங்க. காரியத்தை நடப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுடைய ஆகாரத்தை ஆண்டவரே அப்பா நீ ஆஸ்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவரே வீட்டில் மாவு எண்ணெய் குறைவிடாமல் ஆசிக்கப்படுறது நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அநேக நாட்கள் ஆண்டவரே இருதயத்தை இழைக்கப்படும் விரும்ப சீவரிச்சம் போல இருக்கும் என்று வார்த்தையின்படி அவர் எதற்கு காத்திருக்கிறார்கள் அந்த காரியங்கள்லாம் கர்த்தர் கைவிடி வர பண்ணுவீராக. அப்படியா செய்யப்படுத்த நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.